ஜனவரி 11, 2025. இன்றைய வேத வசனம் மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Today Bible verse Matthew 6:33. Seek first the kingdom of God and his righteousness, and all these things will be given to you. ஜெபம். பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்றைய நாளுக்காக கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, முழுவதும் கூட நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி பாதுகாத்தீரே. நன்றி அப்பா, நன்றி ராஜா. இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொன்னீரேன் தகப்பனே. ஆம் கர்த்தாவே, இன்றைய நாளிலும் கூட அப்பா, நாங்கள் எல்லாம் உம்முடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடாதபடிக்கு இந்த உலகத்தின் ஆசைகளையும் இச்சைகளையும் மாயம் அதிகரித்து கொண்டு இருக்குது ராஜா. இந்த சத்ரு அப்படியாய் கூட உம்முடைய ராஜ்யத்தை தேடாதபடிக்கு அப்ப இந்த உலகத்தின் காரியங்களை குறிச்சே நாங்கள் செய்யும்படியான அந்த எண்ணங்களை பொருத்தி கொண்டு இருக்கிறான் என் தகப்பனே. இப்பொழுது இறங்குங்க அப்பா, எங்களை உடைய ராஜ்யத்தை சேராதபடிக்கு இந்த உலகத்திற்குரிய காரியங்களை செய்யும்படியான அந்த ஆசைகளை கொண்டு வருகின்ற அந்த சத்ரு மேல உன் கரத்தை பலமாய் வைப்பீராக. இப்பொழுதே வைப்பீராக. எல்லா சத்ரு கிரியைகளை எடுத்து போடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் துதிக்கிறோம் என் தகப்பனே. இப்பொழுதே இறங்கும் அப்ப நாங்கள் அதிகாலையில் எழுந்த உடனே உம்மை துதிக்கும்படியாய் உம்மை ஜெபிக்கும்படியாய் அந்த உற்சாகத்தை எங்களுக்கு தருவீராக. ஆவியோ உற்சாகம் உள்ளதுதான், ஆனா சரீரமோ பலவீனமாய் இருக்கின்றது என்று சொன்னீரே ராஜா. இந்த சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் இப்பொழுது எடுத்து போடுவீராக. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. இப்பொழுது இறங்குவீராக. எல்லா பலவீனங்களும் போகட்டும். ஆவியிலும் சரீரத்திலும் இரண்டிலுமே நீர் உற்சாகத்தை தரப்போகின்றீரே. இனி நாங்கள் அதிகாலையில் எழுந்து உம்முடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடும்படியான அப்ப அந்த பலனையும் அந்த அறிவையும் ஞானத்தையும் எங்களுக்கு நீ தரப்போகின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய நீதியும் ராஜ்யத்தை நாங்கள் தேட போகின்றோமே. உமக்கு நன்றி ஸ்தோத்திர ராஜா. ஆவியானவரே, உம்முடைய நீதியும் ராஜ்யத்தையும் நாங்கள் தேட போகின்றோமே. ஆவியானவரே, எங்களுக்கு நன்மையானதே வரப்போகின்றதே அப்பா. அப்பொழுதும் இவைகள் எல்லாம் கூட உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றேன் தகப்பனே. ஆம் கர்த்தாவே, நாங்கள் தேடி ஓடிக்கொண்டு இருக்கின்ற அப்ப அந்த ஆசைகளை தேடி இச்சைகளை தேடி ஓடிக்கொண்டு இருக்கின்ற அதையெல்லாம் எடுத்து போட்டு ஆவியானவரை எங்களுடைய தேவைகளை நீ சந்திக்க போகின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்பொழுதும் கூட அப்பா, நாங்கள் ஆவியிலையும் சரீரத்திலையும் அப்பா உற்சாகத்தை பெற போகின்றோமே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்பொழுதும் கூட இறங்குவீராக ஆவியானவரே. முதலாவது என் நீதியையும் ராஜ்யத்தையும் தேடுவீர்களானால் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றீரே என் தகப்பனே. ஆவியானவரே, இப்பொழுது இறங்குவீராக என் தகப்பனே. அப்பா, நீதியோ ராஜ்யத்தையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேடும் பொழுது அப்பா நீர் எங்களுக்கு நன்மையான ஈவுகளை தரப்போகின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே, வியாதியா, கடன் பிரச்சனையா, சரீர பலவீனமா, பிள்ளைகள் கீழ்ப்படியவில்லையா, எல்லா பிரச்சனைகளும் இருந்து நீர் இப்பொழுது எங்களுக்கு விடுதலை தரப்போகின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், முதியோர், பெரியோர் ஒவ்வொருவரும் ஆவியானவரே, இன்றைய நாளில் இருந்து நாங்கள் அதிகாலையில் எழுந்து ஜெபித்து அப்பா நீ தரப்போகின்ற உம்முடைய நீதியோ ராஜ்யத்தையும் தேடி கண்டுபிடித்து அப்பா ஒவ்வொரு நாளும் நாங்கள் நன்மைகளை பெறப்போகின்றோமே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. எந்த சத்துருகளும் எந்த கிரியைகளும் எங்களை இந்த உம்முடைய நீதியிலும் ராஜ்யத்திலும் விட்டு பிரிக்காத படிக்கு நீர் எங்களை பாதுகாத்து கொள்ள போகின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி அப்பா. எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.